ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா இருக்காங்களே, நீங்கள் உட்காருங்க கௌதம், எப்படியாவது குழந்தைங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்ல ஜானி எஸ் பாப்பா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கௌதம் சொல்கிறத விட குழந்தை சொல்கிறது வேறு லெவலில் இருக்குப்பான்னு சொல்லி பாராட்ட இவ்வளோ நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஒன்று தோணுது. அவங்க அத்தையை டார்ச்சர் பண்ணுங்கிறதுக்கு எங்களுக்கு சில்லுன்னு ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வர வழியில் இந்த சகுனி சித்ரா ஒரு பிளான் பண்ணுது. எதுக்கு ஒரு மாசமாக இருக்க புள்ளன்னு நினச்சியாமா இந்த பொண்ணை தள்ளிடணும்னு நினைக்கிறேன், உன் வாரிசு தாம்மா கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது கீழே ஜூஸை ஊற்றி வச்சு இவங்க வந்து கீழே தள்ள பார்த்தாங்களாமா. ஐஸ்வர்யா குடிச்சிட்டு கடைசியில் எடுத்து வைக்க போகும்போது வலிக்கு விட்டு விழுவ போக அந்த டைம் பார்த்து நம்ம கௌதம் வந்து காப்பாற்ற இவங்களுக்குள்ள ஒரே ரொமான்ஸ் கிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ரொமான்ஸ் நடக்குதுப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்து வெக்கப்படுறாங்களாமா அந்த குழந்தை. அதுக்கப்புறம் வந்து குழந்தையும் தெய்வம்னு ஒன்று சும்மாவா சொல்லுவாங்க, சண்டை வந்தால் கூட அந்த இடத்துல வந்துட்டு குழந்தைங்க வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒன்னே குட்டி பிசாசேன்னு சகுனி சித்ரா ஒரு பக்கம் திட்ட என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இந்த பேட் பார்ட்டி தான் ஐஸ்வர்யாவை தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா ஐயோ குட்டி பிசாசு கோத்து விட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு லுக் கொடுது. ஒரு முறைக்கு ஐஸ்வர்யா பின்னாடி ஒளிய அத்தை உங்களை பார்த்து எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்கன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டி விட்டாங்க. அது இதுக்கப்புறம் அந்த ஐஸ்வர்யாட்ட மோதினீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு ஒரு பஞ்சு டைலாக் போட ஐயோ நீ என்ன வேணா பண்ணுடி, என்கிட்ட பஞ்சு டைலாக் மட்டும் பேசாதடின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து ஓடிட்டாங்க. அவ்வளோ பயம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட உங்களுக்கு அப்படின்னு டெரராக பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.